அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் கலிமுல்லா, பரங்கிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறேன். நேற்று இறுதியாக, இது பிஜேக்கு உரிய கேள்வி, நேற்று இறுதியாக நூர் முகமது பாக்கவி அவர்கள் திரும்ப திரும்பவும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக சிலவற்றை கூறினார்கள். அதில் 121 ஆடு என்ற விஷயமும் இருக்கிறது. அதை பிஜே அவர்கள் ஒப்புக்கொள்கிறாரா? அதான் என் கேள்வி. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல அவர் சொன்னதை விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை விளக்கிட்டா தான் விளங்கு. ஆடு மாடுடைய ஜக்காத்து மக்களுக்கு பரவலா தெரியாது. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் பிரகாரம் 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு அவர் கொடுக்கணும். முதல் ரூலை விளங்கிக்கிறங்க. ஹதீஸ் ஆதாரம்லாம் தேவையில்லை, தெரிஞ்ச விஷயத்தினால. 40ல இருந்து எது வரைக்கும் ஒரு ஆடு என்றால் 120 வரைக்கும். ஒருத்தர் 40 இருந்தாலும் ஒரு ஆடு தான், 50 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 80 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 100 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 120 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும். 120 அப்ப அந்த ஒரு ஆடு என்பது எதுக்குரிய சட்டம்? 40 முதல் 120 வரை. 40க்குரிய சட்டம் அல்ல அது. 40 முதல் 120 வரைக்கும் ஒரு ஆடு. இப்ப ஒருத்தர் வசூல் பண்ண வர்றார், அரசாங்கத்திலும் ஜக்காத் வசூல் பண்ண வர்றார். 40 வச்சுக்கிறவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. இன்னொரு ஆள்கிட்ட 50 இருக்கும், அவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. இன்னொருத்த 80 இருக்கும், அவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. இன்னொருத்தர் 100 இருக்கும், அவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. அப்ப இது ஒரு விஷயம். 121ல இருந்து 200 வரைக்கும் 2 ஆடு. 121 ஒருத்தர் இருந்தாலும் 2 ஆடு தான். 140 இருந்தாலும் அவர் 2 ஆடு தான். 150 இருந்தாலும் அவர்கிட்ட 2 ஆடு தான். 190 இருந்தாலும் அவர்கிட்ட 2 ஆடு தான். 200 இருந்தாலும் 2 ஆடு தான். 201ல இருந்து 300 வரைக்கும், அப்புறம் 100 201ல இருந்து 300 வரைக்கும் 3, 301ல இருந்து 400 வரைக்கும் 4, இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு துவக்கமும் ஒரு எல்லையும் கொடுத்து இந்த இடைப்பட்டதுக்கு ஒரு ஆடுங்கிற கணக்கில் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அவர் என்ன இப்ப இந்த அடிப்படை மனசுல வச்சுக்கிறங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஒரு இடத்துல 120 ஆடு இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு, 120 ஆடு இருந்தால் ஒரு ஆடு, அதில் ஒன்று அதிகமானால், ஜாதத்துங்கிற வார்த்தையை அரபிலாம் சொல்லி சொன்னார், அதுல ஒன்று அதிகமானால் அப்ப 2 ஆடு அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அவர் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறார்னு கேட்டா, இப்ப 120க்கு ஏற்கனவே கொடுத்துட்டான்ல, கொடுத்துட்டான். இப்ப 121 வந்திருக்கு. இப்ப 2 ஆடு கொடுக்கறான, இப்ப ஏற்கனவே உள்ளது சேர்த்தானே கொடுக்கறான். இப்ப 120க்கு ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டான். இப்ப 121 ஆகி போச்சு. 121க்கு 2 கொடுக்கறான். அப்ப இவன் கொடுத்தது ஏற்கனவே ஒரு தடவை கொடுக்கப்பட்டதுக்கும் சேர்த்து 2வது தடவை தானே கொடுக்கறான். அவர் இப்படிலாம் விளக்குற மாதிரி உங்களுக்கு கேட்கல. அதான் இதான் சொன்னார் அவர். நான் உங்களுக்கு விளக்குறேன் அவர் சொன்னது. லேசா மேம்போக்கா சொல்லிட்டு போயிட்டாரு. நிறைய பேருக்கு அது விளங்கி இருக்காரு. அவர் சொன்னது இதுதான். ஏன்னா நாளைக்கு கேசரி போட்டு வழங்கிடுவாங்க, அதை திருப்பி போட்டா விளங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் சொல்றேன். அப்ப அவர் என்ன கேட்க வர்றாரு? அப்ப 121 இருந்தால் 2ங்கிறாங்களே, ஏற்கனவே தான் 120 கொடுத்து விட்டாங்க. 120 கொடுத்த பிறகு ஒன்னு வந்தவனே இப்ப 2 ஆடு தானே கொடுக்கறாங்க. இந்த 2 ஆடு கொடுக்கும் பொழுது இந்த ஒரு ஆடு அதிகமானுச்ச, அதுக்காகவும் ஜக்காத்து கொடுக்கறான். ஏற்கனவே 120 ஒன்று கொடுத்துட்டானே, அதுக்காகவும் ஒரு ஜக்காத்து கொடுக்கறான். ஆக 2 ஆடு கொடுக்கறான்ல, கொடுத்தது கொடுக்கறான்லங்கிற கருத்தை அவர் முன் வச்சார். நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது தப்பு, இது அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் இப்ப 120 ஒருத்தன் இருக்குதுல, 120 இருந்தால் 120 வரைக்கும் ஒரு ஆடு, ஒன்னு அதிகமானால் 2 ஆடுங்கிறாங்கல்ல. இதான ஹதீஸ். ஹதீஸ் வாசகம். 120 இருந்தா ஒரு ஆடு, ஒன்னு அதிகமான எத்தனை ஆடு? 2 ஆடுன்ட்டாங்க. இப்ப 120க்கு ஏற்கனவே கொடுத்தானா கொடுக்கலையா? கொடுக்கலன்னு சொல்லுது. கொடுக்காதவங்களுக்கு தான் சட்டம். ஏன்? 120க்கு ஒன்னு அதிகமாகுதுன்னு சொல்லும் பொழுது 120க்கு ஒன்ன கொடுத்துட்டான்னு வைங்க, 119 ஆயிரம். மறுபடி 120க்கு ஒன்ன கொடுத்துட்டான்னு சொன்னா 119 ஆயிரம். இன்னும் ஒன்னு சேர்ந்தா 120 தான் ஆகும். 121 ஆகுமா? 121 ஆகாது. 121 ஆகுறதுல இருந்து விளங்குகிறது அந்த 120க்கு அவன் கொடுக்காம இருக்கிறான். அதனாலதான் 121க்கு 2 வாங்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? 120 வரைக்கும் ஒரு ஆடுமா, 121 டு 200 2 ஆடு. இப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வாசகம் என்ன? 120க்கு ஒரு ஆடு, ஒன்று அதிகமானால் 120, அது அதிகமானால் தான் வாசகத்தையும் சேர்த்து இன்னொரு வார்த்தையும் வாசிச்சாரு. அதுவே 121ஆக அதிகப்படுத்துமையானால் அந்த 121 20 ஒரு குட்டியை போட்டு 121 ஒரே ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னு வைங்களேன்,
அப்படி ஏதோ ஒண்ணுனால 121 ஒன்னு அதிகமாகுதுன்னு வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 120 இருந்தது ஒன்னு அதிகமானவன் 121 வரும்னு சொன்னா அந்த 120க்கு ஜக்காத்து கொடுக்காம இருக்குதா தான் வரும். ஏற்கனவே கொடுத்து இருந்தால் 120 இருந்தது கொடுத்தவன என்ன வாங்கிக்கிறேன், 119 ஆகிக்கிறோம். மறுபடியும் ஒன்னு அதிகமானால் திரும்ப எத்தனை தான் வரேன், 120 தான் வரும். 121 ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதுல இருந்து வசூலிக்க வரக்கூடிய நேரத்தில் அவற்றை 121 இருக்கிறது, அவற்றை 2 வாங்குவார். ஏற்கனவே 120க்கு அவர் கொடுத்திருக்க மாட்டார், கொடுக்காதவருக்கு தான் வாங்கினாங்கன்னு வருமே தவிர இந்த கருத்து வர 121 ஆகாது. இல்லாட்டி கணக்குப்படி 120க்கு ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்திருந்தாரே, ஆனால் அது 121 ஆகவே ஆகாது. ஒன்னு கூடுனா 120ல ஒன்னு கூடுனா 121 ஆகுதுன்னு சொன்னாலேயே இந்த 120க்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்காமல் இருக்கிறார்னு வரும். ஒண்ணு சரி. இரண்டாவது, தலைப்புக்கு அது பொருந்துமா? வருஷ வருஷம் இதுல எங்க இருக்குது? அது அதிக மாசமா இருக்க கூடாது. நான் கேட்கிறேன், அது வருஷ வருஷம் எப்படி அதுல வரும்ன்ற உங்க கருத்துப்படி பாத்தீங்கன்னா இந்த மாசம் 120 உங்க கருத்துப்படி 120 இருந்துச்சு கொடுத்துட்டாரு. உங்க கருத்துப்படியே 122 ஆச்சுன்னு வைங்களா, அதிசயப்படி இல்ல 122 ஆயிடுச்சு. அடுத்த மாசம் ஒருத்தர் வர்றாரு 122 ஒன்றை இருக்கு கொடுங்கிறாரு, அப்ப கொடுக்கணும். அடுத்த மாசம் ஒருத்தர் வசூலிக்கிறதுக்கு வர்றாரு 200 இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து கொடுன்னு மாசம் மாசம் கேட்கலாம்ல. அதையும் வருஷ வருஷம் எங்க இருந்து நுழைச்சிங்க கண்டுபிடிச்சிங்க? அதை நீங்க அதிகபட்சமா அதுல என்ன சொல்ல வர அந்த கருத்து இல்ல. அதிகபட்சமா சொல்லுவதா இருந்தா ரிப்பீட் உண்டு வேணா நீங்க சொல்லலாம். அந்த ரிப்பீட் ஏன் ஒரு வருஷம்? அவர் ஆமில் வரக்கூடிய நேரத்தில் ஒரு 5 தடவை வந்து 5 தடவை கொடுங்க, 10 தடவை வந்தா 10 தடவை கொடுங்க, வாரம் வாரம் வந்தா வார வாரம் கொடுங்கன்னு வருமா? வருஷ வருஷம் வரும். வருஷ வருஷம் அதுல எங்க இருக்குது? தலைப்பு என்ன? கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜக்காத்து கொடுப்பது கடமை இல்லை, கடமை. இதான தலைப்பு. கடமைங்கிறது உங்க இது, கடமை இல்லைங்கிறது எங்க இது. அப்ப அதுக்கு இந்த ஹதீஸுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை. அந்த கருத்தை சொல்லவும் இல்லை. அப்படியே திருப்பி கொடுக்கலாங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி நீங்க வந்தீர்களே, ஆனால் அதுக்கு வந்து வருஷம் என்றோ வாரம் என்றோ கெடு எதை வச்சு நியமிப்பீங்க? அதுல இருந்து அதே வருஷம் தீர்மானிக்கிற நீங்க யாரு? அதை தீர்மானிக்க ஆதாரம் இல்லாம அல்லாஹ் ரசூல் அதை சொல்லாம நீங்களா அது ஒரு வருஷம் தான் முடிவு செய்ய நீங்க யாரு நாங்க யாரு? அதனால அது வந்து ஏற்புடைய வாதம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி அண்ணன் பிஜேக்கு. என் பேர் அபூபக்கர் சித்திக், கோவைங்க. என்னுடைய பேரு அபூபக்கர் சித்திக், கோவை. என்னுடைய கேள்வி அண்ணன் பிஜே அவர்களுக்கு. என்னுடைய கேள்விக்கு மேலே ஒரு விஷயத்தை உங்களை சொல்லிடுறேன். நான் நேற்றுக்கு வந்து உங்களுடைய முன்னுரையில வந்து என்ன பதிவு பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த ஜக்காத்துடைய இருவேறு கருத்து இருக்கக்கூடிய இந்த மேட்டரையே வந்து நம்முடைய நாலேஜ்ல எல்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஜேஏகேச்சுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ரஃபீக் அகமது வந்து இந்த மேட்டரை கிட்ட சொன்னாரு அப்படின்னு நீங்க வந்து பதிவு பண்ணீங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் சிட்டிங் முடிச்ச உடனே வெளியே போன உடனே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, அவர்கிட்ட வந்து பல விதமான பிரச்சனை பேசியிருக்கோம். இறந்த ஆட்டு தோலை வந்து நம்ம வாங்கலாமா பேசியிருக்கோம். ஆனா இந்த மேட்டர் நான் அவர்கிட்ட பேசுனதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து போன்ல நம்மகிட்ட சொன்னார். இது என்னங்கிற விஷயத்தை நீங்க சொல்லிருங்க. அப்புறம் என்னுடைய கேள்விக்கு வந்துடுறேன். கேள்வி அவ்வளவுதான். அவ்வளவுதான். உட்கார்ந்து வேண்டியதான். அதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்வதை விட ப்ரூஃப் பண்ணுவதுதான் இதுக்குரிய பதில். அவர் சொன்னார் என்பதற்கு நேரடியாக 4 விட்னஸ்கள் முன்னிலையில் பேர்ணாம்பட்டில் வைத்து நீங்கள் என்னிடத்தில் கடித தொடர்பு கொள்ளுங்கள், நான் சொல்லுகிற அந்த தேதியில் நீங்களும் வாருங்கள், கூட்டிக்கிட்டு போறேன், ஒரு சபையில வைத்து சொன்னாரு. சொன்ன சாட்சி 2 பேர் பேரோட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நிறைய பேர்ல சொன்னாரு. இந்த 2 பேர் எனக்கு மனசுல இன்னைக்கும் தெளிவாக, குறிப்பா அன்வர் பாய் எல்லாம் அதுல இருந்தாரு. நானும் அன்வர் பாய்ட்ட உறுதி பண்ணி கேட்டுக்கொண்டுதான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதை சொல்லி இருக்கிறேன். அதை நான் நிரூபிச்சு காட்டுவேன். அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா அவர் நிறைய மறுக்கிறார். இதை மட்டும் மறுக்கல, அவர் நிறைய இந்த உணர்வு ஆரம்பிக்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது கூட அவர் நிறைய விஷயங்களை மறுத்து, நான் உணர்வு பத்திரிகைகள் கூட அவரை பத்தி எழுதியிருக்கிறேன். அது நிறைய மறுக்கிறார். அது அது நம்ம பாயிண்ட் கிடையாது. சாட்சியங்கள் தான் முக்கியம். நான் சொன்னார் என்பதற்கு 4 சாட்சியம் முன்னாடி இவர் தான் அதை முதல்ல கிளப்பினார் என்பதை நான் நிரூபிக்கிறேன். அதான் பதில். அதுக்கு பேர்ணாம்பட்டுக்கு அந்த ஊர்ல வச்சா நிரூபிக்க, அங்கதான் சாட்சி இருக்கிறாங்க. பேர்ணாம்பட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது பேர்ணாம்பட்டு மக்கள் மத்தியில வச்சுதான் அவர் சொன்னார்.
அதை பேர்ணாம்பட்டு மக்கள் மத்தியில் வச்சு நான் நிரூபிக்கிறேன். நீங்க அவர்கிட்ட கேட்டு சரியான்னு கேட்டு சொல்லுங்க. கடிதம் எழுதுங்க எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையத் அமீத். நான் கடலூரை சேர்ந்தவன். அண்ணன் நூர் முகமது பாய்க்கு. லா வக்தலகு ஹைரகு என்ற வரியில் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் தவறாக அர்த்தம் செய்துள்ளீர்கள் என்று பிஜே சொன்னார்கள். நீங்கள் என்ன அர்த்தம் வைக்கிறீர்கள்? லா வக்தலகு என்பதற்கு ஹைரகு மட்டும் அர்த்தம் செய்ய வேண்டும். தவறை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா வக்தலகு என்பதில் மொழிபெயர்த்ததில் தவறு இருக்கிறதாக சகோதரர் பிஜே அவர்கள், பி ஜீலானந்தன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்களே, அந்த லா வக்தலகு என்பதை நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா?